கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உலக நாடத்திலிருந்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. சோசியல் மீடியா வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய இருதயங்கள் ஒருமனப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆமென். ஒரு மனுஷ சத்தத்தை நீங்க கேட்கக்கூடாது. ராஜா என் கூட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசணும், என்ன வார்த்தை தர போறீங்க? வாங்க, நான் தான் பேச போறேன். நாங்க ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை தர போறீங்கப்பா? அப்படி ஒரு தாகத்தோட வரணும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதோட விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே பேசணும், ஜெபிக்கணும். அப்பா இல்லைங்க, அடுத்து என்ன வார்த்தைப்பா தருவீங்க? என்னப்பா இவர்கிட்ட பேச போறீங்க? நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே? அடுத்து எப்படி நடக்கணும் ஆண்டவரே? விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க எந்த பாதையில நடக்கணும் ஆண்டவரே? என்ன செய்யணும் ஆண்டவரே? எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க தாங்க. தேவ சமூகத்துல ஜெபத்தோட வரணும். இங்க வந்த உடனே மிச்ச எல்லா காரியத்தையும் விட்டுறணும். ஹல்லேலூயா. ஃபேன் ஆஃப் பண்ணோமா, லைட் ஆஃப் பண்ணோமா, வீடு கூட்டணுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருதயங்கள் ஒருமனப்பட்டு தெய்வ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பல நேரங்களில் சில வார்த்தைகளை பேசுவதற்கு தயங்குகிற நேரங்கள் உண்டு. கொஞ்சம் பேர் இருந்தா கூட தெய்வ சமூகத்திலே நம்ம நிக்கிறோம்னா ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு இது ஏற்ற வசனம் தானாப்பா, நம்ம பேசலாமா? ஹல்லேலூயா. ஏதோ காணாம படிச்சா அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து நிக்கல. ஆமென். ஊழியம் என்கிறது என்பது கடமைக்காக அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியம் என்கிறது காணிக்கைக்காக அல்ல. ஊழியம் என்பது பெருமைக்காக அல்ல, பிரஸ்தாபத்துக்காக அல்ல. ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு மனுஷன் அலைச்சில்ல ஊழியம் செய்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ பாஸ்டருடைய பின்வரும் சந்ததிகள் என்பதற்காகவும் இந்த இடத்துல கர்த்தர் என்ன கொண்டு நிறுத்தல. எங்க அப்பா ஊழியக்காரங்க இல்ல. ஹல்லேலூயா. எங்க அப்பாவுடைய குடும்பத்தில் ஊழியக்காரர் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் சொல்றேன், எங்க அப்பா ஊழியக்காரர் அல்ல. ஊழியத்துக்கு ஒரு நபரை கர்த்தர் எங்கிருந்து அழைக்கிறார்? பரலோக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. ஹல்லேலூயா. அவருடைய அழைப்புக்கு மட்டும் இணங்கி இந்த இடத்துல நிற்கிறோம். அது காணிக்கைக்காகவோ, ஹல்லேலூயா, கடமைக்காகவோ, பெருமைக்காகவோ, பிரஸ்தாபத்திற்காகவோ ஏதோ ஒண்ணு பேசி இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியம் நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்ல, அடைக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் தான். ஆமென். அதனால தேவ சமூகத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட சொல்றேன், ஜெபிங்க. உங்க குடும்பங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தில் உங்க இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே பேசுகிற வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தையாவது, ஆமென், யாராவது ஒருத்தருக்கு கிரியை செய்தாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. யாரோ ஒருவருடைய இருதயத்துல கிரியை செய்தாலே போதும். அந்த வார்த்தை நம்ம விதைக்கப்படும் போது நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஆட்கொண்டு இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விழிப்போட இருங்க தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஜெபத்தோட இருங்க. வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசணும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வருமானால் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம், ஒரு ஆமென் சொல்லலாம், அதை ரிசீவ் பண்ணலாம். ஹல்லேலூயா. யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு எழுதின நிருபம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இன்னொருவர் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். இன்னொருவர் 1 தீமோத்தேயு. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தின் 2வது பகுதி. சாட்சி சிலர் தள்ளி விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவர் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலர் என்ன செய்யறாங்க? விசுவாசமாகிய கப்பலை
சேதப்படுத்தினார்கள். அப்படின்னு இங்க கப்பல்னு சொன்ன உடனே நீர்மூழ்கி கப்பலையோ இல்ல பிரயாணிகளுடைய கப்பலையோ சரக்கு கப்பலையோ சொல்ல வரல. ஆமென். ஹல்லேலூயா. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசமாகிய கப்பல். இந்த உலகமாகிய கடலிலே விசுவாசமாகிய கப்பலிலே நம்ம எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பறந்து விரிந்த கடல். இந்த கடல்ல நம்ம எல்லாம் எதுல போய் கொண்டிருக்கிறோம்? விசுவாசமாகிய கப்பல்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தா கூட கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம். கப்பல் எங்க போய் சேர வேண்டுமோ, எந்த துறைமுகத்துல போய் சேர வேண்டுமோ என்று அந்த மாலுமி என்ன செய்வார்? யோசிக்காமலா போகும் கப்பல். ஒரு பஸ் கூட யோசிக்காமலா போகுது. மார்த்தாண்டம்னா மார்த்தாண்டம், ஹல்லேலூயா. திருநெல்வேலின்னா திருநெல்வேலி. யோசிக்க இடத்துக்கு தான் போவோம். பாதி வழிக்கு ரூட்டை மாற்றுவாரா? இல்ல. நம்ம எல்லாம் எதுக்கு டிக்கெட் எடுப்போம்? எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த டிக்கெட், அந்த பஸ்ல மேல ஒரு போர்டு இருக்கும், இந்த இடத்துக்கு போக என்னென்ன வழி போகும். அதுவும் சுற்றி போற பஸ்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏற மாட்டோம். ஃப்ரீ பஸ்னா ஏறி உட்காந்துருக்கோம், எல்லா இடமும் பார்த்துக்கலாமே. ஹல்லேலூயா. நல்ல அப்போ அது போகிற ஒரு இடம் இருக்கிறது. அதனால நம்ம தைரியமாக அந்த வாகனத்திலே பிரயாணம் பண்ணுகிறோம். அப்படிதானே? அப்படியானால் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த கப்பல் பெருசா இருந்தா கூட காற்றினால், கடும் காற்றினால் அடிபட்டாலும், நல்லா மனசிலாக்கிடுங்க, கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவற்றை நடத்துகிறவன் போக வேண்டிய இடம் ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஹல்லேலூயா போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக அவர் என்ன செய்வார்? திருப்பு. எதனால திருப்புகிறார்? சின்ன சுக்கான் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? யாராவது சுக்கான் பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஹல்லேலூயா. நம்ம யாரும் சுக்கான பார்க்கல. கப்பல் பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. கப்பல் பார்க்கலையா? எத்தனை பேர் கப்பல் பார்த்திருக்கு? போட் இல்ல, கப்பல் பார்த்திருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கப்பல் எங்கதான் நிக்கும்? கடல்ல நிக்கும். துறைமுகத்துல தான் அது என்ன செய்யும்? நிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒரு சின்ன சுக்கான் வேற இருக்கு. ஒரு மாலுமியும் ஒரு சுக்கானும் இது ரொம்ப அவசியம் கப்பலுக்கு. இதே இந்த கப்பலை தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. முதலே சொன்ன இந்த உலகமாகிய கடலிலே விசுவாசமாகிய கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல காற்று வந்தடிக்கும். ஹல்லேலூயா. பல காற்று வந்தடிக்கும். பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்து மோதி அடிக்கும். ஆனா யோசிக்கிற ஒரு இடம், நம்மை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். மாலுமியாக எத்தனை பேருடைய விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்கிறார். இது பெந்தெகோஸ்தே கூட்டம். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மாலுமியாக இயேசு இருக்கிறார்? நம்மை திருப்புகிற சுக்கானாக பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனம் போன போக்குல இந்த கப்பல் போச்சுன்னா எங்கேயாவது பாறையில போய் மோதிச்சு நிற்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த போராட்டம் சோதனை உங்களை அமிழ்த்தினாலும், ஹல்லேலூயா, ஒரு தேவ பிள்ளை எத்தனை கடுங்காற்றினால் அழைப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை படகிலே கிறிஸ்து மாலுமியாக இருந்தாருன்னா கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா கூட்டம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் என் தேவனையே ஒருவருக்கே உரியது. அப்ப கேட்கிறாங்க, இது யாரு? இவங்க எங்கே இருந்து வந்தாங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் நீங்க ஹல்லேலூயா சொல்லுற மாதிரி எங்கே இருந்தப்பா வந்தாங்க இந்த கூட்டம்? பரலோகத்துல அப்ப சொன்னாங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாங்க. இந்த கப்பல் கடல்ல போகுதுன்னா காற்று அடிக்காம இருக்குமா? கேப்டன் சொல்லுவார், மாலுமி சொல்லுவார், ஏய் கடலே கடலே, காற்றே காற்றே, நான் வரப்போகிறேன் பெரிய கப்பல்ல. காற்று நீ என்ன செய்யக்கூடாது? வீசக்கூடாது. கடலை நீ கொந்தளிக்க கூடாது. மழையை நீ பெய்யக்கூடாது. சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. கடல்ல பிரயாணம் பண்ணா எல்லாம் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் தாண்டி போக வேண்டும். ஆமென். விசுவாச பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே,
ஹல்லேலூயா. எல்லாம் வாழ்க்கையில வரும். ஆமென். எல்லாவற்றையும் தாண்டி போகிறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா மாலுமியாக கர்த்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை திருப்புகிற சுக்கானாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். ஆமென். எந்த தேவையில்லாத இடத்துல போனீங்கன்னா அந்த சுக்கான் திருப்பணும். ஹல்லேலூயா. சுக்கான் என்ன போகாது. அங்க போனா பாறை இருக்கு, மோதிரும். அங்க என்ன இருக்கு? சொறி மணல் இருக்கு. அந்த மணலுக்குள்ள அமிழ்ந்துடும். அங்க போகாத. ஹல்லேலூயா. நேரான பாதையிலே கொண்டு நாடின ஒரு துறைமுகம். ஹல்லேலூயா. கப்பல் போய் சேர வேண்டிய ஒரு துறைமுகம் உண்டு. அந்த துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார், கரை சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த காற்றுகளை கர்த்தர் வரவிடுவார். அதான் நம்மளா காற்றுகளை வரவிடுவோமா? காற்று தானே அடிக்கிற ஒரு வசனத்தை வாசிங்க. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யார் வரவிட்டதா? எல்லாரும் அந்த வார்த்தை வாசிங்க. யோனா 1:4 முதல் வார்த்தை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். யாரு? பெரும் காற்று. யாரு வரவிட்டார்? யார் வரவிட்டார்? காற்று. யோனா போன கப்பல்ல கர்த்தர் என்ன செய்தார்? பெருங்காற்றை வரவிட்டார். அது எதனால வந்தது? மீறுதல்னால, கீழ்ப்படியாமையினாலே. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றார். இவனுக்கு என்ன இல்ல? மனம் இல்ல. போன வாரம் பார்த்ததுமோ நல்ல வழியில நடக்கணும்னா நாங்களும் அதுல நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை திருப்பி இதே வார்த்தையெல்லாம் வந்துட்டு இருக்கு. தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை மேற்பூச்சா சொல்லிட்டு போக நான் விரும்பல. கர்த்தர் தார வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வர விட்டார். ஆமென். கப்பல் உடைகிற அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு வந்தது. இது வந்தது மீறுதல்னால வந்தது. ஹல்லேலூயா. யோனா செய்த மீறுதலின் நிமித்தம் வந்தது. இப்ப 2 விதத்துல ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில காற்றை கர்த்தர் வரவிடுவார். ஆமென். இன்னொன்னு, உங்களை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நீங்க பறக்கிறதற்கு முன்னமே, அனாதி காலத்துக்கு முன்னமே சில தீர்மானங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அப்படி வைத்திருக்கிற பட்சத்துல உங்களை கொண்டு சில காரியங்களை, கர்த்தருக்கான சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருப்பார். அந்த திட்டத்திற்குள்ளாக உங்களை நடத்தி உங்களை கொண்டு சில காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் சில காற்றுகளை வரவிடுவார். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை கைதியாக ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்படுகிறார் கப்பல்ல. ஹல்லேலூயா. பவுல் எப்படிப்பட்ட தெய்வ மனுஷன்! ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 14 நிருபங்களை எழுதின ஒரு தெய்வ மனுஷன். சிறையில் இருந்து கொண்டே பல நிருபங்களை எழுதி இருக்கிறார். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், தீமோத்தி, இதெல்லாம் அவர் சிறையில் இருந்து எழுதின நிருபங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஒரு தேவ பிள்ளையை வெளியே இருந்த சத்தம் போட்டு என்ன செய்வோம்? பிரசங்கிப்போம். சிறையில் அடைச்சு அங்க இருந்து என்ன செய்வோம்? எழுதுவோம். ஹல்லேலூயா. வெளியே இருந்தா என்ன செய்யணும்? சத்தமா பிரசங்கிக்கணும். இயேசு நல்லவர், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணணும். வெளியே இருந்தா இது நிமித்தம் ஒருவேளை கைதியாக கொண்டு போய் சிறையில் அடைச்சா அந்த இடத்துல இருந்து எழுதணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ண கப்பல்ல சில காற்றுகள் வந்தது. வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாசித்தாங்க. ஒரு ஆலோசனையா சொல்லிவிட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27:4 வாசிங்க. ஒரு தேவ பிள்ளை பிரயாணம் பண்ணுகிற வாழ்க்கையில நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால். ஹல்லேலூயா. என்ன காற்று உண்டு? ஹல்லேலூயா. எதிர் காற்று உண்டு. இப்ப எத்தனை பேருடைய வாழ்க்கையில எதிரா எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாருக்குமே எதிராளியே இல்லையா? பிசாசு எதிராளி. உங்கள் எதிராளியான பிசாசானும் ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு பிசாசோட பெரிய பிரச்சனை மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. அப்படி இருந்தா நான் ஒழிச்சு போயிருப்பேன். சத்துரு வாரான்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம்? விலகிதான் போவோம். ஆனா பிராண சிநேகிதன், அப்பம் புசித்தவன், பெத்த பிள்ளை, கட்டின கணவன், கட்டின மனைவி எதிர வர்றது தெரியுமா? உள்ளுக்குள்ள என்ன வச்சுட்டு வராங்கன்னு தெரியாது. மேல நல்லா பேசுவாங்க. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பார்க்க வர சொகம் இல்லாம இருந்தாலும் பார்க்க வரவங்களை குறிச்சு கவனமா இருக்கு. பார்க்க வருகிறவன் எப்படி வர்றானா? வஞ்சனையா.
தேவ பிள்ளைகள் ஒரு தேவ பிள்ளைக்கு எதிர்காட்சி உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ண கப்பல்ல என்ன வந்தது? முதல்ல எதிராதான் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை முற்றிலுமா பற்றி கொண்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சீங்கன்னாலே எதிர்காற்று உண்டு. ஹல்லேலூயா. பயந்துராதுங்க. அதனாலதான் சொல்றேன். ஹல்லேலூயா. எதிர்காற்று உண்டு. 2வதாக 27:7-8 வாசிங்க. சீக்கிரமா. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே இரண்டாவதாக தடுக்கிற ஒரு காற்று. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யும்? அந்த காற்று கப்பல் பிரயாணத்தை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. முதல்ல என்ன காற்று வருவது? தேவ பிள்ளைக்கு விரோதமா எதிர்காற்று வீசும். ஏன்னா போக வேண்டிய இடம் ஒரு இடம், அங்க போக விடாம என்ன செய்யும்? காற்று எதிரா மோதி அடிக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொண்டு முன்னாடி போக முடியாது. அப்படி திருப்பி போனோம்னா படகுல யார் மாறுமையா இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசிக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். ஆனா இன்னைக்கு நம்ம ஓட்டுறோம். யார் எதிரா வந்தாலும் அமைதியா இருக்கு. ஹல்லேலூயா. அமைதியா இருக்கு. எதிர்காற்று வீசும். இரண்டாவது தடுக்கிற காற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தடுக்கிற காற்று தான் பெரிய சோதனை. ஏதாவது ஒரு காரியத்துக்காக என்ன செய்வோம்? எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வைப்போம். அது என்ன செய்யும்? குடும்பத்துல இருந்தே சிலர் தடுப்பாங்க. சில காரியங்கள், சில நல்ல காரியங்கள் செய்ய விடாம என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. எல்லாரிடமும் எல்லா ஆலோசனையும் என்ன செய்யாது? கேட்காது. தேவ சமூகத்துல இருங்க. ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா? இங்கே போகலாமா? இது எனக்கு தகுதியா? இப்படி செய்யலாமா? இதை வாங்கலாமா? இதற்காக நான் என்ன செய்யலாமா? முயற்சி எடுக்கலாமா? தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். அந்த நேரம் சில தடுக்கிற காற்றுகள் வரும். அதை பொருட்படுத்தக்கூடாது. தேவ சித்தத்தை அறியணும்னா தேவ சமூகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சில சொப்பனங்களை தருவார், சில வார்த்தைகளை தருவார், சில மெசேஜ் ஒருவேளை கேட்பீங்க, ஒரு பாடல் வரியாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. தடுக்கிற காற்று இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக வருத்தத்தோட போனாங்களா? ஹல்லேலூயா. தடுக்கிற காற்று வந்தா எப்படிதான் போக வேண்டி இருக்கும்? வருத்தத்தோட போய் தீவிர கரை சேர்ந்தாங்க. சில தடுக்கிற காற்றுகள் வரும். அதை கண்டு என்ன செய்யாதுங்க? கலங்காதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ண கப்பல்ல தடுக்கிற காற்று இருந்தது. ஆனா பவுலை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் தடுக்கிறாங்க தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய சில சந்தோஷங்கள் கிடைக்காமல் இருக்க, சமாதானம் கிடைக்காமல் இருக்க, ஆசீர்வாத நன்மைகள் கிடைக்காமல் இருக்கதான் சில தடுக்கிற காற்று. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நாலா பக்கம் மோதி அடித்தாரு. நடுவில் ஒரு தீவு இருக்கிறது. ஹல்லேலூயா. இளைப்பாற, சற்று இளைப்பாற என்ன இருக்கிறது? ஒரு தீவு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க கொண்டு சேர்ப்பார். விவரிக்க ஆசைதான், டைம் இல்லை. அப்ப தடுக்கிற காற்று வரும். வருத்தத்தோட என்ன செய்தாங்களாம்? பிரயாணம் பண்ணினாங்களாம். ஹல்லேலூயா. சிலரை பெற்றுக்கொள்ளணும்னா, சில இடத்துல போய் சேரணும்னா எல்லாம் இருக்கிறது, ஆனா இன்னும் கைக்கு வந்து சேரல, கிடைக்கல. ஆமென். பெற்றுக்கொள்ள முடியல. தடுக்கிற காற்று. இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விட்டு தடுக்கிற காற்றுகள் வெளியேறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வருத்தத்தோட போனா கூட ஆண்டவரே, இந்த தடுக்கிற காற்று எங்களை விட்டு என்ன செய்யுங்க? நீக்கி போடுங்கப்பா. மூன்றாவதாக 27:13 வாசிங்க பார்க்கலாம். அதே 27:13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் நாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து போதும். ஹல்லேலூயா. 27:13. தென்றல் மெதுவாய் அடித்தது. இப்போ தடுக்க காற்று தாண்டி வந்த உடனே லேசான ஒரு தென்றல். ஹல்லேலூயா. என்ன வந்தது? ஒரு தென்றல் வீசின உடனே காரியம் கைகூடி வந்தது என்று என்ன செய்யறாங்க? நினைச்சாங்க. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில சில காரியங்கள் அது கர்த்தருடைய சித்தம் இல்லையா என்பதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஒரு தென்றல் வீசினா போதும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன நன்மை வாழ்க்கையில வந்த உடனே இனி போதும், காரியம் எல்லாம் கை கூடிட்டுன்னு நினைப்போம். ஹல்லேலூயா. அப்படி நினைத்து கொண்டிருந்த வேளையில 27:14 யூரோகுலிதோன் என்று கடும் காற்று வீசினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன காற்று வீசிச்சா? யூரோகுலிதோன் என்ற கடும் காற்று. இதெல்லாம் இங்க ஒருவேளை கேட்கலாம், என் கூட ஆண்டவர் மாலுமியா இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு படகுல இருந்தா, சீஷர்கள் கூட படகுல இருந்தா, படகு என்ன செய்ய போச்சு? நடுக்கடல்ல போனோன்னா மூழ்கத்தக்கதாக பயங்கரமான காற்றும் கொந்தளிப்பும் உண்டானது. உண்டாச்சா இல்லையா? இயேசு என்ன செய்துட்டு இருந்தாரப்போ?
இயேசு தூங்கிட்டு இருந்தார். சீஷர்கள் எல்லாம் கடல்ல நல்லா எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான், நல்ல பழக்கம் உள்ளவங்க. அதனால எப்படியெல்லாம் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் இந்த காற்று, இந்த கடலை, இந்த போட்டை எப்படியாவது ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா என்ன செய்யல, முடியல. இயேசு படகுல இருக்கிறது என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. இயேசுவை மறந்துட்டாங்க. படகுல இயேசுவை தூங்க வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. எத்தனை பேருக்கு வாழ்க்கை படகுல இயேசு தூக்கி கொண்டிருக்கிறார். தலையணை வச்சு தூங்கினார் அங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கொஞ்சம் இயேசு என்ன வச்சு தூங்கினார்? பின்னணியத்துல இயேசு பின்னாடி, நம்ம முன்னாடி. நம்மளால முடியும், நம்மளால இது செய்ய முடியும். நான் நினைச்ச இதை சாதிப்பேன். நம்ம பண பலத்தாலேயோ, சுய பலத்தாலேயோ, சொல் பலத்தாலேயோ, அந்தஸ்தனாலேயோ, அபிமானத்தினாலேயோ எதையும் சாதிக்க முடியும். இயேசுவை தூங்க விடாதுங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தூங்கினா கூட பிரச்சனை இல்லை, இயேசு இருந்தா கொண்டு கலை சேர்ப்பார். இயேசுவை தூங்க விட்டீங்கன்னா சில கொந்தளிப்புகள் என்ன செய்யும் வரும். சீஷர்களுக்கு தான் நடந்தது. ஆனா கடைசியில சொல்றாங்க, சாவ போற நேரம், மூழ்க போற நேரம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர் என்ன சொன்ன? அற்ப விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் கூட இருக்கிறார், மறந்துட்டாங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம கூட இப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இருக்காரு, ஆனா மறந்து, ஐயோ சிஸ்டர் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை, அப்படி மூழ்க போற பிரச்சனை. ஆண்டவரை கொஞ்சம் எழுப்புங்க. ஊழியக்காரங்க சொல்லுங்க, கர்த்தரை கொஞ்சம் எழுப்புங்க. வாலண்டியெல்லாம் போக மாட்டார். இயேசு வாசற்படியில தட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள வருவார். நீ திறக்காத பட்சத்தில் ஆண்டவர் உள்ள வரவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இதய கதவுகள் கிறிஸ்துவுக்காக திறந்து இருக்கிறது? தட்டதான் செய்வார். நம்ம எல்லாம் சில வீட்டுல தட்டிட்டு ஸ்ட்ரைட்டா போவோம். எங்க வரைக்கும் போவோம்? கிச்சன் வரைக்கும் போவோம். எந்த அனுமதியும் வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கொஞ்சம் என்ன உண்டு, சூடு சரணா எல்லாம் உண்டு அவருக்கு. ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டு வருந்தி அழைச்சாதான் என்ன செய்வார்? உள்ள வருவார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். முதல்ல யாருக்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ஆத்தும மணவாளன். ஹல்லேலூயா. ஆத்தும மணவாளனுக்கு முதல் இடம் இருக்கட்டும். அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானா, அவர் நம்முடைய படகுல இருப்பாரானா, எந்த தடுக்கிற காற்றும் ஹல்லேலூயா நம்மை தடை பண்ணாது. எந்த யூரோகுலிதோன் போன்ற கடும் காற்று அடித்தாலும், யூரோகுலிதோன் என்ற காற்று கடும் காற்று. ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் தாழுமோ ஈயுலகில் ஈசான மூல நேருனே. விசுவாச கப்பல் தாழுமோ ஈயுலகில் ஈசான மூல நேருனே. ஆஸ்வாச மேகுமாட்டை வேகமாய் வந்தாலும் விசுவாச நாயகா பிரியா, விசுவாச நாயகா பிரியா. லோகத்திலேயே ஆசிரியம் என் இயேசு மாத்திரம் போகுங்கள் தேடி வந்தாலும். வேண்டாயி லோக இன்பம் பிரியனே நீ வரி, வேண்டாயி லோக இன்பம் பிரியனே நீ வரி. என்றும் வாழ்த்தி பாடும் ஞான், வாழ்த்தி பாடும் ஞான். ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் தாழுமோ, விசுவாச கப்பல் தாழுமோ ஈசான மூலம். ஹல்லேலூயா. யூரோகுலிதோன் அடிக்கும் போது விசுவாச கப்பல் என்ன செய்யக்கூடாது? மூழ்கி போகக்கூடாது. எப்போதும் நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். என் படகுல கர்த்தர் இருக்கிறார், என் கப்பல்ல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் மகானி, அவர் ஓட்டி கொண்டு போவார். பஸ் டிரைவர் தூங்குனா என்ன ஆச்சு? பஸ் டிரைவர் தூங்குனா என்ன ஆச்சு? சத்தமா சொல்லுங்களேன். ஆக்சிடென்ட் ஆகும். ஆனா பேசஞ்சர்ஸ் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற நம்ம என்ன செய்யலாம்? கொரட்டை விட்டு தூங்கலாம், தூங்கி தூங்கி சொப்பனவும் காணலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க மேலையும் தூங்கி தூங்கி என்ன செய்வாங்க? விடுவாங்க. என்ன வேணும்னாலும் நம்ம செய்திடலாம். ஆனா அந்த டிரைவர் தூங்கினா சிக்கல். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை படகுலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் தூங்கினாருன்னா போச்சு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யாதுங்க? தூங்க விடாதுங்க. என்னதான் காற்றடி கேட்டுமே, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எதிராக தான் வருவாங்க. யூரோக்குள்ள பயங்கரமான கடுங்காற்று. என்ன காற்று? கடுங்காற்று. ஹல்லேலூயா. அதுக்கு முன்ன ஒரு மெல்லிய தென்றலை கர்த்தர் வீச விட்டார். உடனே எல்லாம் கைகூடி வந்துட்டுன்னு நினைக்கிறேன் அனுபவங்கள் வாழ்க்கையில. இல்ல, சின்ன தென்றல் வீசுறவங்க ரொம்ப சந்தோஷப்படாதுங்க. பின்னாடி என்ன வரும்? என்ன இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாம் கடந்து ஆகணும். ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இதெல்லாம் கடந்துதான் போகணும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். எத்தனை காற்றடிச்சாலும். ஹல்லேலூயா. என் சத்துருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமா நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. நான் விழும்பேன். விழுந்தாலும் நான் என்ன செய்வேன்? எழும்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு எத்தனை தடவை விழ தள்ளணும் தானே? எத்தனை யூரோக்கள் தான் விழுந்தது தானே? இனி நீ போறியான்னு பார்ப்போமே ஆராதனைக்கு. ஹல்லேலூயா. இல்ல, நீ சந்தோஷப்படாத. நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என் படகுல இருக்கிறது கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கொடும் காற்று வந்தா கூட இப்ப கப்பல் போயிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கப்பல் இன்னும் பிரயாணப்பட்டு இன்னும் சில காற்றுகள் இருக்கிறது. இதோட முடிஞ்சு விடல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக இந்த யூரோக்குலிதோன் காற்று வீசினதுக்கு அப்புறமாக ஒரு பயங்கரமான சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறது. வாசிங்க 27வது அதிகாரம் 18 இருந்து சில வசனங்களை மிக சீக்கிரமாக வாசிங்க. மேலும் பெருங்காற்று மழையும் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எடுத்தார்கள். 23ஆம் வசனம், 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பயங்கரமான கடுங்காற்று வந்த உடனே பவுல் என்ன செய்தாங்க தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றேன். நமக்கு தெரியும். 27ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி. சில சரக்குகளை என்ன செய்தாங்க? தூக்கி கடல்ல வீசினாங்க. பாரம் அதிகமா இருந்தா கப்பல் என்ன செய்யும்? கவிழும். வாழ்க்கையும் அப்படிதான். விசுவாச வாழ்க்கை பாரம் உங்களை என்ன செய்யும்? அவிழ்ச்சி போட்டு. வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்து விட்டு ஓடணுமா? தள்ளி விட்டு ஓடணுமா? விசுவாச பாதையிலே ஹல்லேலூயா ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இங்க என்ன செய்தாங்க? கப்பல் அமிழ போகிறது. கொஞ்சம் வேண்டாத சரக்குகள் எல்லாம் தூக்கி என்ன செய்தாங்க? கடல்ல வீசினாங்க. எது வேண்டாமோ அதை என்ன செய்யணும்? தூக்கி வீசணும், லகுவாக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும்? லகுவாக்கி ஓடணும். பாரத்தோட ஓடணும்னா போய் என்ன செய்ய முடியாது. இப்ப நான் 50 கிலோ இதுல சுமந்துட்டு நின்றுட்டு இவ்வளவு நேரம் பேசுவேன்னா 10 கிலோ இல்ல, நம்ம எடையே நம்மளால தாங்க முடியல. அதை கூட இன்னும் கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. நீங்க எது தடையா இருக்கிறது? என்ன வெயிட்டா இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுக்கு எது தடையா இருக்கிறது? எதுவா இருக்கிறது? பாரமான எது பாரமா இருக்கிறது? ஹல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? தள்ளி விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் லகுவாக்கணும். லகுவாக்கி விட்டு போனாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்றார், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கைதியா தான் போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறை கைதியை கப்பல்ல ஏற்றிக்கொண்டு போனாங்க. அந்த இடத்துல சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க இருந்தவர்களுக்கு நம்ப முடியல. இது என்னன்னா ஒரு சிறைச்சாலையில சிறையா கைதியா கொண்டு போறவர்கிட்ட சொல்றது நம்ம கேட்கணுமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சொல்றதை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவரும், ஹல்லேலூயா, நான் சேவிக்கிறவர்,
ரொம்ப முக்கியமான என்னை ஆட்கொண்டவர். எத்தனை பேர் சொன்னீங்க என்னை ஆட்கொண்ட இயேசு? ஹல்லேலூயா. உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வந்தவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின போர்ச்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ராஜாவே, இது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம எத்திருந்தாலும் உதறி தள்ளிவிட எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிற? தைரியம் வரணும் தேவ பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்ற, ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், வணங்கவே மாட்டேன், விக்கிரகத்தை ஆராதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக எந்த காற்று தடை பண்ணாலும் அதெல்லாம் தடுத்து தடைகளை தாண்டி ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், என்னை ஆட்கொண்டவர் இருக்கிற இடத்துக்கு நான் போய் ஆராதிப்பேன். நான் சேவிக்கிற ஒரு தேவன் இருக்கிற இடம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அவர் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவியாமல் போனாலுமே, ஒருவேளை விடுவிக்காமல் போனாலுமே இருந்தா கூட இந்த விக்கிரகத்தை நான் ஆராதிக்க மாட்டேன். எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர்காற்று வீச பாருங்களேன், எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. படிங்க. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் என் ஜீவனை கண்பூர வீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் என் ஜீவனை கண்பூர வீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, எதிராக காற்று வீசும் எதிர்போரும் பேசுவாங்க. ஆனா என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் அக்கறை கொண்டு போய் சேர்ப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்றேன், வாசிக்க வேண்டாம். 27 அப்போஸ்தலர்ல 14ஆம் ராத்திரியிலே ஒரு சின்ன கரை பவுலுக்கு தென்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன வெளிச்சம் தென்பட்டது. இத்தனை காற்றுகளை கடந்து வந்த ஒரு தேவ மனுஷன் கைதியாக போகிறார். அந்த இடத்திலே சுவிசேஷத்தை சொல்கிறார். என்னை ஆட்கொண்டவர் நான் ஆராதிக்கிறவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தெய்வம் சொல்லுகிறார். 200 எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கப்பல்ல? 276 பேர் இருந்தாங்க. 276 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க சாகவே மாட்டீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்ன காற்றடித்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நாடின துறைமுகத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன எதிர்காற்றடிச்சாலும் தைரியமா இருங்க, என் படகில் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. 14 நாட்கள் ஹல்லேலூயா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹல்லேலூயா. 14ஆம் நாள் ராத்திரியில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அதுக்கு நேராக கப்பலை ஓட்டினாங்க. கப்பலோட போய் சேர்ந்தாங்களா? இல்ல. அந்த இடத்துல கப்பல் என்ன செய்து அடிபட்டு உடைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய ஓட்டம் என்பது சாதாரண பேர் கிறிஸ்தவ ஓட்டத்தை போல அல்ல தேவ பிள்ளைகளே. கொஞ்சம் கஷ்டமானது, கடினமானது. பல காட்சிகள் வந்து மோதி அடிக்கும். கப்பலே உடைஞ்சு போச்சு. ஆனா சில பலகை துண்டுகள் கிடைத்தது. ஹல்லேலூயா. 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 எத்தனை வருஷமா நீங்க ஒருவேளை பல காட்சிகள் அடிபட்டு கொண்டு போய் கொண்டிருந்தாலும் உங்களுக்கான ஒரு சின்ன வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு நேரே போகும்போது கூட கப்பல் உடையும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான சில காரியங்களை கர்த்தர் உடைத்து தள்ளுவார். ஆனா நீங்க மடிந்து அமிழ்ந்து போகாதபடி சில பலகை துண்டுகள் ராபானா ஓரா சந்தராதனா சில பலகை துண்டுகளை கர்த்தர் உங்களுக்காக விட்டு வைப்பார். அதை பிடிச்சு கரையேறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பவுல் எப்படி கரை சேர்ந்தா தெரியுமா? சில படகு சின்ன சின்ன பீஸ் ஹல்லேலூயா சின்ன சின்ன மரத்துண்டுகளை பிடிச்சு என்ன செய்தாங்க? கரை சேர்ந்தாங்க. ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ அமிழ்ந்து போக மாட்டேன், நான் சில காட்சியை வரவிடுவேன் உன் வாழ்க்கையில, உன்னை அமிழ்த்துவதற்காக இல்ல. 28வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேரே வரும்போது மெலித்தா என்கிற ஒரு தீவிலே போய் கரை சேர்ந்தார்கள். மெலித்தா என்றால் அர்த்தம் என்ன? ஹனி ஆஃப் லேண்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு இனிமையான இடம். ஹல்லேலூயா. இத்தனை பாடுகளை கடந்து வந்த பவுலுக்கு ஒரு இனிமையான தீவை கர்த்தர் வைத்திருந்தாருன்னா, இத்தனை கஷ்டங்களை பாடுகளை சகித்து கிறிஸ்தவ ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே தேவ பிள்ளைகளை, விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதுங்க.
ஹalleluya ஹalleluya. ஒரு துறைமுகம் உங்களுக்கு உண்டு. ஹalleluya. சிலர் சேதப்படுத்தினாங்க. அநேக வார்த்தைகளை நான் எடுத்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண நான் விரும்புகிறேன். ஆமென் ஹalleluya. எப்படி இந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்பதை அடுத்த வாரம் உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. தேவ பிள்ளைகளே ஹalleluya ஹalleluya. எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடலாமா? என் சப்ஜெக்ட் முடியல, ஆனால் நான் இதோட முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் அடுத்த வாரத்தில் இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். ஆமென் ஹalleluya ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணம் அல்ல. எல்லாரும் தேவ சமூகத்திலே வாயிலை திறந்து ஹalleluya ஹalleluya. பல காற்றுகள் வீசும். ஹalleluya. வாழ்க்கையில என்ன காற்றுகள்? எதிர்காற்று வரும், தடுக்கிற காற்று வரும். ஓ யூராய் குனிதோன் போன்ற கடு காற்று வாழ்க்கையில வரும். மெதுவான ஒரு தென்றலை கர்த்தர் வரவிடுவார். உடனே இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுங்க. ஹalleluya. பின்னாடி ஒரு யூரோக்குள்ளே வந்தது. ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேருடைய படகுல, எத்தனை பேருடைய கப்பல்ல இயேசு அருமையாக இருக்கிறார். ஓ ராஜா சங்குராதன ஈயாதரபோ சகாதன. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை வேதனைகள் கடந்து வந்தீங்களே. ஹalleluya. கர்த்தரோட கூட இருக்கிறதுனால நம்ம சுயபலத்தினால அல்ல, நம்ம ஜெபிக்கிறதுனால அல்ல. ஹalleluya. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால ஹalleluya ஹalleluya. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஓட்டப்பாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவ்வளவு ஈஸியாக போய்விட முடியாது. ஹalleluya ஹalleluya. சில காட்சிகள் உங்களை தடுக்கும். ஹalleluya ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையை சில காட்சிகள் தடுக்கும். பயந்து போவாது. எந்த மனுஷனுக்கு பயப்படாதுங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கற்பிக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எந்த காற்று வீசினாலும், எந்த அலை மோதினாலும், எவர்களுக்கு எதிராக எழுப்பினாலும் எனக்கு எட்டாக வரும் இடத்துல ஓ கர்த்தர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. எத்தனைதான் எதிரிகள் வந்தாலும், எத்தனைதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் காற்றடிச்சாலும் கர்த்தர் உங்க படகிலே மாலுமியா இருக்கட்டுமே. ஓ இயேசு உங்கள் கப்பலிலே மாலுமியா இருந்தாருன்னா ஓ ஹalleluya. அவர் நீங்க நாடுங்க துறைமுகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். ஹalleluya. அவர் கரை சேர்ப்பார். ஒவ்வொரு தேவத்தையும் சொல்லணும். என்னை ஆட்கொண்டு வரும். ஓ என்னை ஆட்கொண்டு வரும். நான் சேவிக்கிறோர் மாதிரியே கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அமர்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய வாழ்க்கை படகு யாரும் தூங்க அனுமதிக்காது. ஹalleluya. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் தூங்கி கொண்டிருந்தாங்க. தட்டி எழுப்புங்க. அப்பா மடிந்து போக போறோம். ஓ ஜீசஸ் ரதரா ஷமரா ஓரியாதரா ஓக்ஷகரா ஓரவரவா. பரிசுத்தாவே அவர்களை கொடுக்கலாமே. ஆவியானவரே ஊற்றுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய அப்பா படகுல மாலுமியாக என் அங்குரமாக இருப்பீராகப்பா. அந்த சிக்கானாக மீறிருந்து நடத்துங்க ஆண்டவரே. தேவையில்லாத இடங்களுக்கு போக அனுமதிக்காதுங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத கிரியைகள் வாழ்க்கையில வேண்டாதப்பா. எல்லா வாரமான யாவத்தையும் தூக்கி வீசும்படியாக அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறாங்க. என்ன எதிர்காட்சி எதிராக அடித்தாலும் உங்க பிரயாணம் ஒருபோதும் தடைபடாது. ஹalleluya. கர்த்தர் மாலுமியாக இருக்கிற பட்சத்துல ஒரு நாளாக உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார்.